அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபிஅ வ அமலன் முத்தகப்பலன் வ ரிஸ்கன் தொய்யிபா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லாஸ்டா என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது சர்ஃப் செய்யக்கூடிய இஸ்முகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது என்னது சர்ஃப் செய்யக்கூடிய இஸ்முகள் அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சர்ஃப்னாலே அது வந்து வேர்ப்ஸில் தான் இருக்கணும், வினைச்சொற்களில் மட்டும்தான் சர்ஃப் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது இல்லாமல் சில இஸ்முகள் சர்ஃப் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் வரக்கூடியது தான் நம்ம வந்து சர்ஃபில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு கீழே வந்து அதாவது இஸ்முல் முஷ்தக் அப்படின்ற இஸ்மோடைய வெரைட்டியில் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல், இது ரெண்டும் சர்ஃப் செய்ய முடியும். இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா, இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் சர்ஃப் செய்ய முடிகிறது. அது இல்லாமல் ஃபாயில் மஃபூல்னு நம்ம பழசில் படித்தோம் இல்லையா? அதை வந்து கனெக்ட் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இஸ்முல் ஃபாயிலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இஸ்முல் மஃபூலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதலை நான் ஒரு தனி எக்ஸாம்பிள்ஸாக போட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக உள்ள வீடியோஸில் நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன், கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல், அதுக்கும் ஃபாயில் மஃபூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு விளக்கியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இஸ்முல் முஷ்தக்கில் மூணாவது, ஃபஸ்ட்டு இஸ்முல் ஃபாயில், நம்பர் 2 வந்து இஸ்முல் மஃபூல், நம்பர் 3 இப்போ பார்க்க போகிறோம் இஸ்முல் லர்ஃப். இப்போ இந்த சாப்டர், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் என்னென்னா இஸ்முல் லர்ஃப் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன இஸ்முல் லர்ஃப் பார்த்துடலாமா டீட்டெயிலாக? ஓகே. இந்த இஸ்முல் லர்ஃப் அப்படிங்கிறத வேறு ஒரு நேம்லையும் நீங்கள் அறிய முடியும். நீங்கள் டாப்பிக்கை வந்து ஒரு கூகுளில் சர்ச் பண்ணாலோ அல்லது வந்து ஒரு புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணாலோ இஸ்முல் லர்ஃப்னு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, அதாவது 2 பேர் சேர்ந்தது இஸ்முல் லர்ஃப், அதாவது இஸ்முல் லர்ஃப் அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இஸ்முல் மக்கான் அல்லது இஸ்முல் ஜமான், சாரி, இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான் ரெண்டும் சேர்ந்தது இஸ்முல் லர்ஃப். புரியுதா? ஒன்று நீங்கள் தலைப்பு இஸ்முல் லர்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த லர்ஃபுக்குள்ளே மக்கான், ஜமான் ரெண்டும் அடங்கிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஹெட்டிங் கொடுக்கணும்னா ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு டாப்பிக்காக ஒரு ஹெட்டிங்காக கொடுக்கணும். ஓகேங்களா? ஒன்று இஸ்முல் லர்ஃப் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான் அப்படிங்கிறத ரெண்டும் சேர்த்து ஒரு ஹெட்டிங்காக கொடுக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம். லர்ஃபுக்குள்ளே மக்கானும் ஜமானும் அடங்கும். லர்ஃப்னா என்ன? பொதுவாக நமக்கு லர்ஃப், இஸ்முல் லர்ஃப் அப்படின்னா என்னென்னா ஜென்ரலாக ஒரு புரிதலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உதாரணத்துக்கு லர்ஃப் அப்படிங்கும்போது அட்வர்ப், இங்கிலீஷில் நீங்கள் அட்வர்ப் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அதாவது பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் அப்படிங்கிறதுல, அதாவது ஒரு வார்த்தை எத்தனை வகைப்படும், வார்த்தைகளை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா? பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அது வந்து மொத்தம் 8 இருக்கும் இல்லையா இங்கிலீஷில்? அதில் 1 அட்வர்பு, நவுனு, வேர்பு, ப்ரனவுன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அண்ட் ப்ரிப்போசிஷன். மாற்றி சொல்கிறேன், ஆர்டராக சொல்கிறேன். நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு 8 படிச்சிருப்பீங்க. இதில் இந்த 8ல் 1 தான் அட்வர்ப் இல்லையா? இந்த அட்வர்பை தான் இஸ்முல் லர்ஃப்னு சொல்லுவாங்க. அது என்னது, எதுக்கு அட்வர்ப் உதவும் அப்படின்னா, பொதுவாக இங்கிலீஷ்லேயோ அல்லது தமிழ்லையோ பார்த்தீங்கன்னா அட்வர்பை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன், ஒரு செயல், ஒரு நபர் இருக்காங்க, த கேர்ள் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா அந்த கேர்ள் ஒரு குறிப்பிட்ட நவுன், ஒரு பெயர் சொல்ல வர்ணிச்சா அது அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கேன். அல்லது ஒரு பெயர் சொல் இல்லாமல் அந்த பெயர் சொல் செய்யக்கூடிய செயலை,
ஆக்ஷனை வர்ணிச்சா அது அட்வர்ப். உதாரணத்துக்கு கேர்ள் இஸ் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் வந்து அட்ஜெக்டிவ். இதே த கேர்ள் ரைட் நீட்லி, அந்த பொண்ணு அழகா எழுதுறாங்க, ஒரு பொண்ணு அழகு அப்படின்னா பொண்ணை வர்ணிக்கிறோம், அது அட்ஜெக்டிவ். ஒரு பொண்ணோடைய எழுதுதல் இருக்குல்ல, அவங்க எழுதக்கூடிய எழுத்து ரைட்டிங், அவங்களோட எழுத்து, அவங்க எழுதிக்கிட்டு இருக்க ஆக்ஷன் இருக்கு இல்லையா, செயல், அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது, வேகமாக இருக்குது, ரொம்ப புரிதலாக இருக்குது அப்படின்னு அதை வர்ணிச்சோன்னா, அந்த செயலை வர்ணிச்சோன்னா அது அட்வர்புங்கிறது. ஒரு ஜென்ரலான புரிதல் உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன், இதையும் இப்போவும் தெரிஞ்சுக்கோங்க. அட்வர்ப் அப்படின்னாலே ஜென்ரலாக ஒரு புரிதல் என்னென்னா, ஒரு செயலை வர்ணிப்பது அட்வர்ப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பார்த்துருக்கோம். ஆனால் என்டையர்லி அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு தான் நம்ம இங்கே அரபியில் பார்க்க போகிறோம். என்னன்றதை கிளியராக பார்த்துடலாம் வாங்க. அதாவது ஜென்ரலாக ஒரு வினை சொல்ல வர்ணிச்சா அது அட்வர்ப். அதாவது அருண் ரன்ஸ் ஃபாஸ்ட், அருண் வேகமாக ஓடுகிறான். அருண்ங்கிறது நவுன், ரன்ஸுங்கிறது வேர்ப், ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்வர்ப். புரிஞ்சிருச்சா? இப்படி தான் அருண் வேகமாக ஓடுகிறான். அப்போ இந்த வேகமாகன்ற வார்த்தை அட்வர்பாக இருக்கும்னு புரிஞ்சிருக்கோம். அதை மட்டும் அட்வர்பாக நீங்கள் இங்கிலீஷில் பார்க்க மாட்டீங்க. இன்னும் வேறு என்னெல்லாம் அட்வர்பாக பார்ப்பீங்க? ஒரு இடத்தையும் காலத்தையும் குறிக்கிற எல்லாமே அட்வர்ப் தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ்லையும் சரி, இடத்தையும் காலத்தையும் குறிக்கிற எல்லாமே அட்வர்ப் தான். ஓகேங்களா? டுமாரோ, எஸ்டர்டே, டுடே, இதெல்லாம் அட்வர்ப் தான். ஓகேங்களா? அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஒரு நாளுடைய பெயர், இது நாளுடைய பெயர், அது வந்து என்னது, அது வந்து என்னது, ஜென்ரலாக அது வந்து நவுன் தான். அந்த நாளுடைய பெயர் நவுனு. ஆனால் நாளை குறிக்கிறது வந்து வீக், இயர், மந்த், இப்படிலாம் சொல்கிறது எல்லாமே என்னது தான், அட்வர்ப். ஓகேங்களா? அந்த நாளுடைய பெயரை சொன்னால் அது நவுனு. ஆனால் அந்த நேற்று, இன்னைக்கு, ப்ரீவியஸ் டே, டுமாரோ, த டே ஆஃப்டர் டுமாரோ, எஸ்டர்டே, நேற்று, நேற்றைய முந்தைய தினம், நாளை, நாளை மறுநாள், இப்படிலாம் சொல்கிறது எல்லாமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அட்வர்ப் இல்லையா? அதே போல தான் அரபிக்லையும் இந்த மாதிரி நாட்கள், மாதங்கள், வருடங்கள், இப்படி காலத்தை குறிக்கக்கூடிய எல்லாமே என்னது தான், அட்வர்ப் தான். ஓகேங்களா? புரியுதா? அதே போல் அடுத்து இங்கிலீஷில் பார்ப்பீங்க, இடத்த குறிக்கிறது. ஒரு பிளேஸை குறிச்சிச்சுன்னு சொன்னால், அதாவது மேலே கீழே அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னது, ஆன், அப்பான், இது அட்வர்பாக ஆகாது, ப்ரிப்போசிஷனில் போயிடும். ஓகேங்களா? இங்கிலீஷ்லேருந்து. ஆனால் அரபிக்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அட்வர்பில் சேர்ந்துடும். எப்படின்னா ஃபவுக, தஹத்த, அமாம, கப்ல, பாத, பாதனா ஆஃப்டர், கப்லனா கப்ல அப்படின்னு சொல்லும்போது அது காலத்தை குறிக்குது, முன்னாள், பிஃபோர் அப்படிங்கிறது கப்ல. இதே வந்து இடத்த இன் ஃப்ரண்ட், முன்னாள் அப்படின்னு இடத்த குறிக்கிறதுக்கு அரபிக்கில் அமாம, அமாமல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிற்கு முன்னால், அமாமல் பைத்தி, வீட்டிற்கு முன்னால் அப்படின்னு இடத்த சொல்லி அமாம அப்படின்னு சொன்னோன்னா அது இடத்த குறிக்கக்கூடிய லர்ஃப். இதே காலத்தை குறிக்கக்கூடியது பிஃபோர் அப்படின்னா கப்ல, பேதங்கிறது காலத்தை குறிக்கிறது ஆஃப்டர். அதே போல் பிஹைண்ட் அப்படின்னா இங்கிலீஷில் பின்னால் இல்லையா? இது எல்லாமே எதில் சேரும்? பிஹைண்ட் அப்படின்ற வார்த்தை எதில் சேரும்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷனில் சேர்ந்துடும். ஆனால் அரபிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிஹைண்ட் அப்படிங்கிற கூடிய அந்த ஹல்ஃபன்னு சொல்லக்கூடிய அரபி வார்த்தை, ஹாலாம்ஃபா, ஹல்ஃபன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னவா மாறிடும்? அதை பிஹைண்டுன்னு நீங்கள் இங்கிலீஷில் பயன்படுத்தினா ப்ரிப்போசிஷன், அதை அரபிக்கில் ஹல்ஃப அப்படின்னு பயன்படுத்திங்கன்னா அது அட்வர்பு. ஓகேங்களா? அது என்னவாயிடுது? அட்வர்ப் அப்படின்றது ஆயிடும். ஓகேங்களா? புரியுதா? அப்போ லர்ஃப், ஹல்ஃபங்கிறது பின்னால், இடத்த குறிக்குது. அதாவது ஒரு டேபிளுக்கு பின்னால் அப்படிங்கும்போது ஹல்ஃபல் மக்தப், டேபிளுக்கு பின்னால், ஒரு மேஜைக்கு பின்னால் அப்படிங்கும்போது ஹல்ஃபல் மக்தப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஹல்ஃபன்ற வார்த்தை வந்து இடத்த குறிக்குது. அந்த இடம் எதுக்கு சொந்தம்? லர்ஃபுக்கு சொந்தம். அதனால் இடத்தையோ காலத்தையோ குறிப்பிடும் போது அதை லர்ஃப்னு சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் லர்ஃபு ஜமான், லர்ஃபுல் மக்கான் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ஹெட்டிங்காக நம்ம இதுக்கு குறிப்பிடணும் அப்படின்றத சொல்கிறேன்.
இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். அட்வர்ப், லர்ஃப் அப்படின்னா என்னென்னலாம் இங்கிலீஷில் என்ன புரிதல் இருக்கோ அதே தமிழில் அரபிக்கில் புரிதல் இருக்கும். ஆனால் சில டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்று வார்த்தை, ஒரு சில வார்த்தையோடைய அர்த்தம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது ப்ரிப்போசிஷனாக இருக்கும். அதே அரபி வார்த்தை அட்வர்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஹல்ஃப அப்படின்னா அட்வர்பு, லர்ஃபு. அதே அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பிஹைண்டுன்னு சொன்னோன்னா அது ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி எதெல்லாம் இருக்கோ அந்த புரிதலையும் கொடுக்குறேன். அது இல்லாமல் நீங்கள் கூடுதலாக அரபிக்கில் இப்படி தான் புரிஞ்சுக்கணுங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்னெல்லாம் ஒரு வினை சொல்ல வர்ணிச்சா அது அட்வர்ப் இல்லையா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது அதே போல் அரபிக்கில் சுரா வேகமாக அப்படிங்கும்போது அதுவும் லர்ஃபாக மாறுது. ஓகேங்களா? அதுவும் லர்ஃபு தான் அரபிக்கை பொறுத்த வரைக்குமே. ஓகேங்களா? தென் இடத்தையோ காலத்தையோ குறிப்பிடும்போது நேற்று, இன்று, நாளைன்னு நம்ம இங்கிலீஷில் எஸ்டர்டே, டுமாரோ, த டே பிஃபோர், ப்ரீவியஸ் டே இப்படின்னு சொன்னாலும் சரி, அல்யோம் இன்று, கதன் நாளை, அம்ஸ் நேற்று இப்படிலாம் சொன்னாலும் இதுவும் லர்ஃபு தான். ஓகேங்களா? இது லர்ஃபு ஜமான். இதில் எதுவா இஸ்மு ஜமான், லர்ஃபு ஜமான்னு சொல்லலாம், இஸ்மு ஜமான்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம். லர்ஃபு ஜமான்னு சொல்லலாம், இஸ்மு ஜமான்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்தது காலத்தை குறிக்கிறது இருக்கட்டும். மந்த், மாதம் அப்படிங்கிறத ஷஹர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஷஹர் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். வீக், உஸ்பு வாரம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சனத் ஆண்டு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இதெல்லாமே லர்ஃபு ஜமான் தான் இல்லையா? லர்ஃபுல் மக்கானுக்கு வரேன். லர்ஃபுல் மக்கான்னா இடத்த, இஸ்முல் மக்கான், லர்ஃபுல் மக்கான் ரெண்டுமே சொல்லலாம். அப்போ லர்ஃபுல் மக்கான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அமாம, கப்ல, சாரி அமாமன்ற வார்த்தை தான். கப்லங்கிறது காலத்தை குறிக்கும், முன்னாள் அப்படிங்கிறது. அமாமனா முன்னாடி, எனக்கு முன்னாடி அப்படின்னு இடத்த குறிக்கும் அமாமன்ற வார்த்தை. ஹல்ஃபனா பின்னால், ஃபவுக்கானா மேலே, தஹத்தனா கீழே. இது எல்லாமே இடத்தை குறிக்கக்கூடிய சொல் லர்ஃபுல் மக்கான். ஓகேங்களா? அல்லது இஸ்முல் மக்கான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்னது தான்? லர்ஃபு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது அட்வர்ப். இதை தாண்டி இன்னும் சில புரிதல் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த லர்ஃப் இருக்கு இல்லையா? இஸ்முல் லர்ஃப். இதுக்கு இன்னொரு ஹெட்டிங் என்ன கொடுக்கலான்னு சொன்னேன்? இஸ்மு ஜமான், இஸ்முல் மக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா லர்ஃபு ஜமான், லர்ஃபுல் மக்கான் இப்படியும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எதெல்லாம் லர்ஃபாக கருதப்படுதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வினை சொல்ல வர்ணிச்சாலும் அது லர்ஃபு தான். நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு, முன்னாடி, பின்னாடி, மேலே, கீழே இப்படியெல்லாம் சொல்கிறக்கூடிய வார்த்தைகளும் லர்ஃபு தான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அட்வர்ப்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லர்ஃப் இருக்குல்ல, இங்கே எப்படி உதவ போகுது? நமக்கு சர்ஃபுக்கு எப்படி உதவ போகுது? இதுதான் கேள்வி. இதுதான் மையப்புள்ளி இல்லையா? இப்போ ரெண்டா பிரிங்க. இந்த இஸ்முல் லர்ஃப் அதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அல்லது இஸ்முல் மக்கான், இஸ்மு ஜமான் இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டா பிரிங்க. ஓகேங்களா? ஹெட்டிங்கை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டா பிரித்து ஒன்று சர்ஃப் செய்ய முடிவது, இன்னொன்று சர்ஃப் செய்ய முடியாதது. அதாவது ஒன்று சர்ஃப், இன்னொன்று கைர சர்ஃப். ஓகேங்களா? அதாவது ஒன்று முன்சரிஃப், இன்னொன்று கைர முன்சரிஃப். கைர முன்சரிஃப்னா அந்த கைர முன்சரிஃப் இன்னொன்று, அதை நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்படி வச்சுக்கோங்க. சர்ஃபு, கைர சர்ஃபு. சர்ஃப் செய்ய முடிவது, கைர சர்ஃப் சர்ஃப் செய்ய முடியாதது. ஸோ லர்ஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இஸ்முல் ஃபாயிலை எடுத்துக்கிட்டீங்க, இஸ்முல் மஃபூலை எடுத்துக்கிட்டீங்க. சர்ஃப் செய்யக்கூடிய இஸ்முல் ஃபாயிலு, சர்ஃப் செய்ய முடியாத இஸ்முல் ஃபாயிலு, சர்ஃப் செய்ய முடிகிற இஸ்முல் மஃபூலு, சர்ஃப் செய்ய முடியாத இஸ்முல் மஃபூல்னால் நீங்கள் படிக்கவே இல்லை. எல்லா இஸ்முல் மஃபூலுமே சர்ஃப் செய்ய முடியும், எல்லா இஸ்மு ஃபாயிலையுமே சர்ஃப் செய்ய முடியும். அப்படி தான் பார்த்தீங்க. ஆனால் இந்த இஸ்முல் லர்ஃபில் அப்படி கிடையாது. இதை ரெண்டாக பிரிச்சிடணும். ஒன்று சர்ஃப் செய்ய முடியாததை, அதை தூக்கி ஓரமாக வச்சிடுங்க. இன்னொன்று சர்ஃப் செய்ய முடிகிறது. அந்த சர்ஃப் செய்ய முடிகிறத மட்டும் இந்த சர்ஃப் சாப்டருக்கு கீழே பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சர்ஃப் செய்ய முடியாததை நஹூல பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோலையே எதெல்லாம் சர்ஃப் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுவோம். பார்த்துட்டு
சர்ஃப் செய்ய முடிகிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகேயா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா இஸ்முல் அர்ஃபை 2ஆக பிரிக்கணும். சர்ஃப் செய்ய முடிகிற இஸ்முல் அர்ஃபுக்கள், சர்ஃப் செய்ய முடியாத இஸ்முல் அர்ஃபுக்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ இஸ்முல் அர்ஃபை 2ஆக பிரிச்சிட்டோம். ஒன்று சர்ஃபு, ஒன்று கைர சர்ஃபு. ஓகேங்களா? இந்த சர்ஃபை 2ஆக பிரிங்க, இந்த கைர சர்ஃபையும் 2ஆக பிரிங்க. இந்த சர்ஃப் செய்ய முடிவதை மக்கான், ஜமான் அப்படின்னு 2ஆக பிரிங்க. இந்த கைர சர்ஃப் செய்ய முடியாததை மக்கான், ஜமான் இடம், காலம் அப்படின்னு 2ஆக பிரிங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்போது இஸ்முல் அர்ஃபு அதை 2ஆக பிரிச்சிருக்கீங்க. ஒன்று சர்ஃப், இன்னொன்று கைர சர்ஃப். இந்த சர்ஃபை 2ஆக பிரிச்சிருக்கீங்க. அதில் மக்கான், ஜமான் இடத்தை குறிக்கிறது, காலத்தை குறிக்கிறது. இன்னொன்று கைர சர்ஃப் செய்ய முடியாதது, அதுவும் 2ஆக பிரிக்கிறீங்க. மக்கான், ஜமான் இடத்தை குறிக்கிறது, காலத்தை குறிக்கிறது அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சர்ஃப் செய்ய முடியாததெல்லாம் என்னன்னோ அதை 2ஆக பிரிச்சிருக்கோம். ஜமான்லையும் மக்கான்லையும் இருக்குது. என்னன்னு பார்த்துடலாம். என்ன மாதிரியான வார்த்தைகள்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ சர்ஃப் எடுக்க முடியாத இஸ்முல் அர்ஃபுக்கள் அதை ஜமான், மக்கான் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்கோம். ஜமான்னா இக்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். மக்கான்னா இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். டோட்டலாக அது ஃபுல்லாக நான் கொடுத்துட்றேன். அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜமான் பார்த்துடலாம். அல் யௌம இன்று, டுடே. அம்சின், ஓகேங்களா? அது கெசரில் தான் வரும். அம்சன் அப்படின்னு வராது. அம்சுன் அப்படின்லாம் மாறாது. அம்சின் எப்போவுமே. நேற்று, கதன், கதுன், கதின் அப்படிலாம் மாறாது. எப்போவுமே அது கதன் தான். லர்ஃப் அது எப்படிப்பட்டதுன்னா, ஓகே, இந்த அம்சின் எப்போவுமே அம்சின் தான். கதன் எப்போவுமே கதன் தான், மாறாது. கதுன், கதின் அப்படின்லாம் மாறாது. இது எந்த டைப் ஆஃப் இசம்னு நீங்கள் போக போக யாராக படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போது இதை நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. என்ன ஹரக்கத்து நான் கொடுக்குறேனோ அந்த ஹரக்கத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல் யௌம டுடே, இன்று. அம்சின் நேற்று, எஸ்டர்டே கதன், டுமாரோ நாளை. லைலத்த இரவு, கடைசி இரவு. டே பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லணுன்னா டே பிரேக் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் இந்த லைலத்த அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். டே பிரேக் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். கடைசி இரவு. அதுக்கப்புறம் சஹரன் அதிகாலை. மசா அப்படின்னா மாலை அப்படின்ற பொருளில் வரும். நஹா அப்படின்னா நஹார் பகல். ஓகேங்களா? லைலத்தை எப்படியோ அது போல் அதுக்கு ஆப்போசிட் நஹார் பகல். ஸ்வபாகன விடியற்காலை அப்படின்ற பேர் அர்த்தத்தில் வரும். அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையுமே காலத்தை, டைமுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ நஹார் முடிஞ்சிருச்சு, சபாஹன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்தது அஸ்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதுக்கு எப்போதெல்லாம், எந்நேரத்தில், அந்நேரத்தில். எப்போதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியும், when it is அப்படிங்கிற மாதிரியும், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரியும். இங்கிலீஷில் சொல்கிறேன். as long as எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது டியூரிங் அந்த நேரத்தில், டியூரிங் திஸ் பீரியட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தை தான் இந்த அஸ்னா. ஸோ வென், இன்ஸ்பைட், as long as, டியூரிங் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே இந்த அஸ்னான்ற வார்த்தைக்கு இந்த அர்த்தங்களோடைய புரிதல்லாம் இருக்குது. எப்போதெல்லாம், எந்நேரத்திலோ, அந்நேரத்தில் அப்படின்ற மாதிரி, எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பிரயோகத்தில், சென்டென்ஸில் இந்த அஸ்னான்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம். ஹீன இந்த ஹீனவும் இதே டைப் ஆஃப் அர்த்தங்கள் தான் வரும். ஹீன அப்போது, எந்நேரத்தில், அந்நேரத்தில். குரானில் நீங்கள் அதிகமான இந்த ஹீன அப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹீன அந்த நேரத்தில், இன் தட் டைம் அப்படிங்கிற மாதிரி உள்ள மீனிங்கில் வரும். ஆக்சுவலி இதுதான் வென், இன்ஸ்பைட் ஆஃப், ஆஸ் லாங் அஸ், டியூரிங் தட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தத்தில் ஹீனவும் வரும். அந்நேரத்தில், எந்நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும் அஸ்னாவுக்கு. ஓகேங்களா? அடுத்தது கப்ல அப்படிங்கிறது காலத்தை குறிக்குது. பிஃபோர்ன்றது கப்ல, முன்னால். அடுத்தது பாத,
பின்னால் ஆஃப்டர், ஓகேங்களா. புக்ரத்தன் காலையில், குதுவன் மாலையில், அம்தன் எப்போதெல்லாம், அபதன் எப்போதும், அம்தன் அப்படிங்கும்போது எப்போதெல்லாம், அபதன் எப்போதும் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாத்துலையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இதெல்லாமே அபதன், அம்தன், குதுவன், புக்ரத்தன், பாத, கப்ல, ஹீன, இது எல்லாமே நீங்க குரான்ல வார்த்தை பிரயோகத்தை பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே என்னதுதான்? அட்வர்ப் தான். அதாவது இஸ்முல் லர்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வர்பா தான் நீங்க இடத்தையோ அல்லது காலத்தையோ குறிச்சிருக்கும். இது எல்லாமே காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்க அரபியில கரெக்டா எழுதிட்டு அதோடைய அர்த்தங்களை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? மக்கான் லர்ஃப், இஸ்முல் லர்ஃப்ல சர்ஃப் செய்ய முடியாததை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்? சர்ஃப் செய்ய முடியறத நம்ம பார்க்கல, சர்ஃப் செய்ய முடியாததை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் எதில் எழுதுறது அப்படின்னா சர்ஃப் நோட்டில் நீங்கள் எழுத வேணாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்னது, இஸ்முல் லர்ஃப்னு ஹெட்டிங் போட்டுட்டு, இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான்னும் ஹெட்டிங் போட்டுட்டு, இதை ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து லர்ஃப் வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று சர்ஃப் செய்ய முடியும், இன்னொன்று சர்ஃப் செய்ய முடியாதது அப்படின்னு போட்டுட்டு, இங்கே வந்து நம்ம நகுல பார்க்க போகிறது சர்ஃப் செய்ய முடியாத லர்ஃபுக்கள். இவை வந்து 2 வகைப்படும். ஒன்று லர்ஃபு ஜமான், இன்னொன்று லர்ஃபுல் மக்கான். ஈஸ்மு ஜமான், ஈஸ்முல் மக்கான் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து தெளிவாக ஒரு நகு நோட்டில் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் சர்ஃப் செய்ய முடிகிறத நான் சொல்லும்போது நீங்கள் வந்து சர்ஃப் நோட்டில் எழுதணும். ஓகேவா? ஆனால் இந்த எல்லாத்தையுமே சர்ஃப் நோட்டில் கனெக்ட் பண்ணி எழுதிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? நான் சர்ஃப் செய்ய முடிகிறதுன்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதை வந்து சர்ஃப் நோட்டில் எழுதணும். இன்ஷால்லா நான் அடுத்த வீடியோவில் அதை சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் இதை சொல்கிறத பூரா நகுலையும் வரணும், நகு நோட்லேயும் உங்களுக்கு இண்டிகேட் ஆகிடணும், சர்ஃப் நோட்லையும் உங்களுக்கு வந்து இடம் பெற்றுடணும். புரியுதா? ஓகே. அடுத்தது வந்து நம்ம இஸ்முல் மக்கான், லர்ஃபுல் மக்கான் அப்படிங்கிற சர்ஃப் செய்ய முடியாததில் அடுத்த வெரைட்டி. சர்ஃப் செய்ய முடியாததில் ஜமான் பார்த்துட்டோம். மக்கானுக்குரிய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாம். ஹுனா அங்கே, ஃபவுக மேலே, சம்ம சம்ம சா மீம் ஷத்தா, ஆஃப்டர் தட் தென் அப்புறம், அதற்கப்புறம், இன் தட் அதில், பிளேஸ் இன் தட் பிளேஸ் அந்த இடத்துல, நெக்ஸ்ட் அதற்கப்புறம் இப்படின்ற வார்த்தை எல்லாம் இடத்துக்குரிய வார்த்தைகளாக இந்த சம்ம வந்து பயன்படும். இந்த சம்ம அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் குரானில் பார்த்துருப்பீங்க. இதுவும் என்னது? லர்ஃபுல் மக்கான், இஸ்முல் மக்கான், இடத்தை குறிக்கக்கூடிய லர்ஃப் அட்வர்ப். ஓகேங்களா? ஸோ ஃபவுக ஹுனா அங்கே, ஃபவுக மேலே, சம்மக்கு வந்து ஆஃப்டர் தட், தென், இன் தட் பிளேஸ், நெக்ஸ்ட் பிளேஸ் இப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அடுத்த இடத்தில், அதற்கு அந்த இடத்துக்கு அப்புறம் உள்ள இடம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? தஹத்த அப்படின்னா கீழே, அண்டர், ஃபவுகானா ஆன், மேலே, அப்பான், ஆன் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வரா அ பேக், வரா அ லஹரிஹிம், அவர்கள் முதுகுக்கு பின்னால்னு சொல்லி ஒரு வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குரானில். வரா அ பேக், பின்னால், முதுகுக்கு பின்னாடி இருக்க இடம். ஓகேங்களா? யமீன் வலதுபுறம். அடுத்தது இசா, நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ், இசா. ஷிமால், ஷிமால். ஓகேங்களா? அதாவது யமீன் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ரைட் சைடு, வலதுபுறம் இல்லையா? அதோடைய ஆப்போசிட் ஷிமால், இடதுபுறம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இசாங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேரா அப்படிங்கிறது. ஓகேங்களா? தலக்கா அப்படிங்கிற வார்த்தை ஃபேஸ் டு ஃபேஸ், இது எல்லாத்தையுமே தலக்கா வரும். முன்னோக்குதல், ஒரு விஷயத்த ஒரு இடத்த முன்னோக்கி போகிறது குறிக்கும் தலக்காங்கிற வார்த்தை. ஓகேங்களா? அடுத்தது வந்து மீள, மீள அப்படின்னா ஸ்லைட் புஷ், ஒரு ஒரு சின்ன கர்வ், ஒரு சின்ன வளைவு, சின்ன ஒரு தள்ளுதல், ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு கர்வ்னஸ், ஒரு சிறிய பெண்டு, இதெல்லாம் மீள அப்படிங்கிற வார்த்தையில் வரும். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்லைட் புஷ், கர்வ்ட்னஸ், ட்விஸ்ட்டு, அப்படி ஒரு வளைவு, அப்படி ஒரு தள்ளு அப்படின்னு சொல்லி வருது. இப்படி வளைஞ்சு இப்படி தள்ளி வரக்கூடிய வார்த்தையை தான் மீள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹவுல்னா அரவுண்டு, அவங்கள சுற்றி, ஹவுல் அப்படின்ற வார்த்தை. அப்புறம் வந்து பைன, பிட்வீன்,
பிட்வீன் வார்த்தை எதுல இருக்கும்? ப்ரிப்போசிஷன்ல இருக்கும் இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் இல்லையா? ஆனா இங்க அரபிய பொறுத்தவரைக்கும் பைனன்ற பிட்வீன் இருக்கு இல்லையா? அது அட்வர்பா பயன்படுத்தப்படுது. 2 பேருக்கு நடுவுல, 2த்துக்கு நடுவுல அப்படிங்கும்போது பிட்வீன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஹவுலுங்கிறது அரவுண்டு அண்ட் ஆல்சோ வந்து ஹவுலுக்கு வந்து அமங்ன்ற வார்த்தை இருக்கும். பல பேருக்கு மத்தியில ஹவுலு. நெறைய ஒரு 10 பேருக்கு மத்தியில ஒருத்தர் அப்படின்னா ஹவுலுன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். 2 பேருக்கு மத்தியிலங்கும்போது பைனன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். அதான் அதாவது ஹவுலுங்கும்போது அமங் தெம் பைனன்றது பிட்வீன் தெம் 2 பேருக்கு இடையில. இந்த மாரி பயன்படுத்துறதுக்கு ஹவுல பைன அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? ஹவுல வந்து நெறைய பேருக்கு மத்தியில, பைனங்கிறது 2 பேருக்கு மத்தியில. இதான் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது அமாம, இன் ஃப்ரண்ட் முன்னால. ஒரு டேபிளுக்கு முன்னால, ஒரு பிளாக் போர்டுக்கு முன்னால, ஒரு ரூமுக்கு முன்னால, ஒரு வீட்டுக்கு முன்னால, ஒரு மஸ்ஜிதுக்கு முன்னால அப்படின்னு ஒரு இடத்த சொல்றோம் இல்லையா? அந்த அமாம. ஹல்ஃப வந்து அதுக்கு ஆப்போசிட் பின்னால, பிஹைண்ட். ஒரு இடத்துக்கு பின்னால, ஒரு வீட்டுக்கு பின்னால, ஒரு மஸ்ஜிதுக்கு பின்னால, என்னோட ரூமுக்கு பின்னால, என்னோட டேபிளுக்கு பின்னால பிஹைண்டுன்ற வார்த்தை. பிஹைண்டுன்னு சொன்னா, அது ப்ரிப்போசிஷன். அத இங்கிலீஷ்ல சொல்லும்போது ப்ரிப்போசிஷனா போயிடுது. இடைச்சொல்லா போது. ஆனா தமிழ்ல இங்கிலீஷ் அரபில சொல்லும்போது, அது வந்து லர்ஃப்ல வரும். லர்ஃப் சட்டத்துக்கு கீழ வரும். ஸோ அரபில சொல்லும்போது அது அட்வர்பா குறிப்பிடப்படுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஹல்ஃப பிஹைண்ட். அதுக்கப்புறம் ஹைசு எப்பல்லாம் அப்படிங்கிறபோது ஹைசு எப்பல்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு தான் ஹைசு. ஓகேங்களா? அடுத்தது ஃபர்சஹ். ஃபர்சஹ் அப்படின்னா 3 மைல்ஸ் 3 மைலு. அத வந்து இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அந்த ஃபர்சஹுக்கு லீக் LEAGUE லீக் 3 மைல்ஸ். ஒரு 3 கிலோமீட்டர் 3 மைல் சேர்ந்தது தான் ஒரு ஃபர்சஹ். ஒரு மைல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? என்னோட புரிதல் படி 1 1/2 கிலோமீட்டர் வந்து 1 மைலா, 2 கிலோமீட்டர் 1 மைலான்னு தெரியல. ஆனா, ஒரு ஃபர்சஹ் அப்படிங்கிறது வந்து 3 மைல குறிக்கும். ஸோ, அந்த மாரி ஃபர்சஹ்ன்ற வார்த்தையெல்லாம் வந்து இந்த பிரயாண தொழுகைக்கான ஹதீஸ்கள்ல பயன்படுத்தப்படுற வார்த்தை இதெல்லாம். இந்த வார்த்தை 9 ஃபர்சஹ் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம ஜம்மு கசர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஹ் இருக்கு இல்லையா? அந்த மாரி வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த மாரி ஹதீஸ்கள்ல இந்த மாரி வார்த்தைகள்லாம் பயன்படும். இதெல்லாம் லர்ஃப்க்குரிய வார்த்தை தான். லர்ஃபுல் மக்கான் இடத்த குறிச்சு வரும். கிலோமீட்டர்ஸ், ஆ மைல்ஸ் இப்படிங்கிற வார்த்தை எல்லாமே உங்களுக்கு லர்ஃப்ல தான் பயன்படும். ஸோ தட் இந்த மாதிரி லர்ஃப், இஸ்முல் லர்ஃப்ன்னு சொல்லலாம். அல்லது வந்து லர்ஃபு ஸமான், லர்ஃபுல் மக்கான் அல்லது இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஸமான்னு சொல்லலாம். டோட்டல் சாப்டர் இருக்கும் இல்லைங்களா? இத வந்து 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒண்ணு சர்ஃப் செய்ய முடியறதுன்னு பார்த்துருக்கோம். அது என்னன்னே நம்ம இன்னும் பார்க்கல. சர்ஃப் செய்ய முடியறதுக்கு அதுக்கு போகவே இல்ல இல்லையா? சர்ஃப் செய்ய முடியாததுன்னு பிரிக்கிறோம். இந்த சர்ஃப் செய்ய முடியறதையும் 2ஆ பிரிச்சிருக்கோம். இது மக்கான் ஸமான்னு, இடம், காலம்னு. சர்ஃப் செய்ய முடியாததையும் மக்கான் ஸமான் இடம், காலம்னு பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த வீடியோல சர்ஃப் செய்ய முடியாதத நம்ம பார்த்துருக்கோம். அத வந்து நீங்க நஹு நோட்ல நோட் பண்ணணும். டோட்டலா இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா ஸ்ட்ரக்சரோடயும் எல்லா வேலிடான பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சர்ஃப் செய்ய முடியாத லர்ஃப்கள்னு போட்டு 2 வகை ஸமான், மக்கான்னு சொல்லிட்டு, ஸமானுக்குரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கேன். அதோட மீனிங் சொல்லியிருக்கேன். மக்கானுக்குரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கேன். அதனுடைய மீனிங்கும் சொல்லியிருக்கேன். இத கிளியரா நஹு நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இந்த சர்ஃப் செய்ய முடியாத லர்ஃப் இருக்கு இல்லையா? சர்ஃப் செய்ய முடியாத லர்ஃப்கள் பார்த்தோம்ல, மக்கான், ஸமான். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இந்த கைர சர்ஃப் இருக்கு இல்லையா? சர்ஃப் செய்ய முடியாத மக்கான், ஸமான்னு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் இல்லையா? அதுல வந்து இந்த மக்கான் ஆனது இருக்கு இல்லையா? இது எல்லாமே இந்த மக்கான் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய எல்லாமே மேக்ஸிமம் முலாஃபா வரும். நீங்க இலாஃபத்துன்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க. அதுல முலாஃப் இலைஹி இருக்கும். 2 இஸ்ம கனெக்ட் பண்ணி முதல் இஸ்முக்கு அலிஃப் லாம் வராது, தன்வீன் வராது. ஃபத்ஹாத்து, கஸ்ரா, தம்மா வரும். ஆனா அது 2வது இஸ்முக்கு கஸ்ரா மட்டும் தான் வரணும். அலிஃப் லாம் வரலாம், தன்வீனும் வரலாம். அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா? முலாஃப் இலைஹி. அந்த இடத்துல முலாஃபாக இந்த மோஸ்ட்லி
இந்த மக்கான் இருக்கு இல்லையா, கைர சர்ஃப் சர்ஃப் செய்ய முடியாத லர்ஃப் இருக்கு இல்லையா, அதில் மக்கான் அப்படின்ற வார்த்தையில பேட்டர்னில் ஐ மீன் வெரைட்டியில் இடம்பெறக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே மேக்ஸிமம் 85% முலாஃபா வரும். ஏன் 95% முலாஃபா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முலாஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த வார்த்தை பாத ஃபவுகா அமாமா கப்ல இப்படி வந்துச்சுனாலே அது முலாஃபா தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த லர்ஃபு ஜமான் இருக்கு இல்லையா, கைர சர்ஃப் செய்ய முடியாத லர்ஃபு ஜமான் இருக்கு இல்லையா, இந்த ஜமான் காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, யௌம அம்சு வதன் லைலத்த சபாஹ் இந்த மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் முலாஃபாவும் வரலாம், முலாஃப் இலைஹியாவும் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 85% முலாஃப் இலைஹியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதுனா ஜமான். ஓகேங்களா? முலாஃபா எது வரும்? லர்ஃபுல் மக்கான். முலாஃப் இலைஹியா எது வரும்? மேக்ஸிமம் லர்ஃபு ஜமான். மேலும் இந்த லர்ஃபு ஜமான் மஃபுல் ஃபீஹியாவும் வரும். மஃபுல் ஃபீஹி நீங்கள் வெரைட்டியில் படிச்சிருப்பீங்க இல்லையா, மஃபுல்ல. அதில் மஃபுல் ஃபீஹியில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த இடத்தையும் காலத்தையும் குறிக்கக்கூடிய இதில் வந்து மஃபுல் மேக்ஸிமம் இந்த ஜமான் வந்து மஃபூலாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வந்து கூடுதலாக நீங்கள் வந்து ஒரு சின்ன குறிப்பு மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சைடில் நோட்டில். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம சர்ஃப் செய்ய முடிகிற லர்ஃபுகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் அல்ஹம்துலில்லாஹ் நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம துவா ஓதிக்கலாம். ஓகேவா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.